ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வேதாந்த கல்விங்கிற டாப்பிக்லேருந்து வேதத்திற்கு மறுபெயர் சாஸ்திரம், ராஜவித்யா, ஆர்ஷவித்யா இந்த 3 பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆப் பற்றி பார்க்கலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட்டி ஷாப்பிங் அப்ளிகேஷன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்புங்க. ப்ராடக்ட்ஸும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பார்த்துட்டு நல்ல ப்ராடக்ட்ஸாக வாங்கி ஹாப்பியாக இருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேதத்திற்கு மறுபெயர் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வேதத்திற்கு மறுபெயர் சாஸ்திரம். சாஸ்திரம் அப்படின்னா சாசனாத் திராயதே இத்தி ரம். இதைத்தான் நம்ம சுருக்கமாக சாஸ்திரம்னு சொல்கிறோங்க. இப்போ சாஷனாத் அப்படின்னு என்னென்னா நிவர்த்திகளை, அதாவது நம்மளுக்காக இந்த உலகத்தில் கொடுத்துருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் நிவர்த்திகள். ஓகேங்களா. அடுத்து திராயத்தே அப்படின்னா செய்வதே, இத்தி அப்படின்னா இன்று, ரம் அப்படின்னா பாதுகாப்பாக வைக்கிறது. அதாவது நம்ம நிவர்த்திகளை உடனே செய்து முடிக்கிறது தான் பாதுகாப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது சாஸ்திரத்துக்கு பின்னாடி வேறு எந்த பேச்சுமே உண்மை இல்லைங்க. இப்போ சூழ்நிலைகளால் பாதிக்கப்படாமல் பேரானந்தம் அடைய நம்மளுக்கு எது துணை புரியுது அப்படின்னா வேதம். நம்ம பண்பாடு, சாஸ்திரம் இவை எல்லாமே நமக்கு வேதம் சொல்லி தான் நமக்கு தெரியுது. இல்லைன்னா நமக்கு எப்படி தெரிஞ்சிருக்கோ, இப்படி இருக்குது நம்ம பண்பாடு இது, நம்ம சாஸ்திரம் இது, இப்படி தான் பண்ணுங்க, நமக்கு எதுவுமே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இப்போ சாஸ்திரத்தோட உதவி தான் நாம் செய்கிற சிறிய நல்ல காரியம் பெரிய அளவில் நன்மை தருகிறது. இப்போ கட்டளைன்னு சொன்னாங்களா, சாஷனாத் அப்படின்னா நிவர்த்திகள், கட்டளைன்னு சொன்னோம். அது என்ன, இப்போ வேதத்தோட சில கட்டளைகள் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம டெய்லி வாசலில் கோலம் போடுறது, விளக்கேற்றுறது, மாவிலை தோரணம் கட்டுறது, காதணி விழா, திருமணச் சடங்கு, கிரகப்பிரவேசம், இறுதிச் சடங்கு, இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியமே நம்மளுக்கு சடங்கு தாங்க, அதாவது கட்டளை தாங்க. இதை நம்ம கரெக்டாக சாஸ்திரம் படி பண்ணணும். இதனால் நம்மளுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. வேதத்திற்கு மறுபெயர் ராஜவித்யான்னு சொல்கிறாங்க. இது ராஜாக்களின் கல்வியை குறிக்கின்றது. இந்த வேதம் பார்த்திங்கன்னா 2 ஸ்டேஜில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் படிக்கிறது வேத பூர்வம், லாஸ்ட்டு ஸ்டேஜில் படிக்கிறது வேதாந்தம். இந்த வேதப்பூர்வம் அப்படிங்கிறது சடங்கு, சாஸ்திரம் பற்றியதுங்க. இது உலகத்தில் இருக்கிற எல்லாருமே கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் வேதாந்தம் ஞானம் பற்றிய, இது ராஜாக்களுக்கு மிகவும் முக்கியமானது மற்றும் கட்டாயமானது. ராஜாவின் குடும்பத்தினருக்கும் கூட கட்டாயமாக்கப்பட்டிருக்குங்க. ஏனென்றால் வீடு, குடும்பம் இவற்றை காக்க மட்டுமல்லாமல் நாட்டையும் காக்க வேண்டும். அதனால் ஞானம் பெற்றால்தான் நாட்டை ஆள முடியும் என்பதால் ராஜாக்களுக்கு வேதம் முக்கியமானதாக கட்டளையாக சொல்ல வச்சிருக்குங்க. அடுத்த இது பார்த்திங்கன்னா வேதத்திற்கு மறுபெயர் ஆர்ஷவித்யா. இது ரிஷிகளுக்கு உரியது. வேதம் தன்னை தேடி வருபவர்களை அப்சல்யூட் ரிலாக்ஸ்டு பர்சனாக மாற்றுதுங்க. இப்போ சயின்டிஸ்ட் பார்த்திங்கன்னா அதிகதம், அதாவது அறியப்பட்ட விஷயங்களை மட்டுமே பார்ப்பவன் சயின்டிஸ்ட். ஆனால் ரிஷிகள் அப்படிங்கிறவங்க அதிகதம் ப்ளஸ் அனதிகதம், அறியப்பட்ட மற்றும் அறியப்பட முடியாத விஷயங்களையும் பார்ப்பவங்க தான் ரிஷிகள். இப்போது சுப்பிரமணி ஒரு கதை பார்க்கலாங்க. இப்போ சுப்பிரமணியம் ஒரு லேட்டஸ்ட்டு கார் வாங்கியிருக்காருங்க. அவருக்கு ஒரே சந்தோஷம். அப்போ ஒருத்தர் சுப்பிரமணிக்கிட்ட, கார் வாங்கிட்டீங்க, இப்பொழுது சந்தோஷம், இன்னும் 30 வருடம் கழித்து இந்த காரை விற்க போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இந்த கார் உங்களுக்கு சந்தோஷம் தராது என்ன கூறியிருக்காரு. ஆனால் அதுக்கு சுப்பிரமணியம் சொல்கிறாரு, இல்லை அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, நான் எப்போவுமே சந்தோஷமாக தான் இருப்பேன்னு சொன்னாருங்களாமா. இது 30 வருடம் ஓடிச்சு. 30 வருடம் கழித்து அந்த காரை விற்கிறதுக்காக எடுத்துகிட்டு போயிருக்காருங்க. அப்போ அவர் கேட்டிருக்காரு, ஏன் விற்கிறீங்க, எல்லாமே சந்தோஷம்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு கேட்டதுக்கு, நான் வாங்கும்போது இந்த கார் ஃபேமஸாக இருந்துச்சு, இப்போ வேஸ்ட்டு, எனக்கு இது வேண்டாம், நான் இதை விற்க போகிறேன், எனக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு சொன்னாருங்களாமா. இப்போ இதுலேருந்து என்ன கருத்து தெரியுது அப்படின்னா, நகை, பணம், வீடு, கார் எதுவுமே நிம்மதி கிடையாது, லட்சியம் கிடையாது. வாழ்க்கையுடைய ஒரே லட்சியம் பார்த்திங்கன்னா நிம்மதியும் ஆனந்தமும் மட்டுமே. இதை வேதம் தருதுங்க. நகை, பணம் எது இருந்தாலும் வைத்து கொள்ளலாம், ஆனால் அதனுடைய உண்மை, வெயிட்டு, மதிப்பு இது எல்லாம் தெரிந்து வைத்து கொண்டால் பலன் தரும். எதனாலும் வருத்தப்படாத நிலையே மோட்சம், அதனை அடைந்தால் மறுபிறவி கிடையாது. வேதாந்தத்தை கேட்பதே புண்ணியமாம். ஒரு முறை கேட்டுவிட்டால் மறுபிறவியோ இதைவிட கீழான பிறவியோ கிடையாது. உலகத்தை பற்றிய உண்மைகளை தெரிந்து வாழ்வதே புத்திசாலித்தனம். நீ, உலகம் இவை இரண்டிற்கும் காரணமான கடவுள், இந்த மூன்றுக்கும் இடையிலுள்ள சம்பந்தத்தை உணர வேண்டும். இதற்கு வேதம் மட்டுமே துணை புரிகிறது.
வேதத்தை வந்து இன்னொன்னு சொல்கிறாங்க, வித்யாக்களின் ராஜான்னு சொல்கிறாங்க வேதத்தை. இவ்வுலகில் பிறந்த அனைவருக்கும் வேதம்தான் முதன்மை கல்வி. புத்திசாலியான, இன்பமான, நிம்மதியான, சரியான பார்வை, நோக்கம், சந்தோஷமான வாழ்வை வேதம் தருகிறது. ஆத்மாவை பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்கால கண்டறிய முடியாதுங்க. இப்போ ஒரு முறை வந்து சுப்பிரமணிய தாத்தா வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்காரு. டாக்டர் வந்து பார்த்துட்டு இறந்துட்டாருன்னு கூறிட்டாருங்களாமா. சரி இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு இறுதிச் சடங்குக்காக சுடுகாடு வரைக்கும் தூக்கி சென்றிருக்காங்க. அப்போ போகிற வழியில் தாத்தா எழுந்து உட்கார்ந்துருக்காருங்க. ஆகவே ஒருவருடைய ஆத்மாவை வந்து சயின்டிஃபிக்கால் கண்டறிய முடியாது. இதற்கு நம்ம வேதம் மட்டும் துணை புரியுதுங்க நம்மளுக்கு. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த 3 பகுதி பார்த்துட்டோங்க. இந்த 3லையுமே பார்த்திங்கன்னா வேதம்னா என்ன சொல்லுது, அது வேதத்திற்குள்ள மறுபெயர் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோங்க. இப்போ அடுத்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வேதத்தை பற்றி ஃபுல்லாக ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. வேதம்னா என்ன, நம்ம லைஃப்பில் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்ட்டு சின்ன சின்ன கதையெல்லாம் சொன்னாங்க. இப்போ அடுத்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா, கடவுள் உண்மையில் இருக்கிறாரா, எங்கே, எத்தனை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிங்க. ஒவ்வொரு பொருளையும் நம்ம கடவுளை பார்க்க போகிறோம். அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.